இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே இருக்கும். இட்லி வந்து 5 ரூபா தான், 4 இட்லி 20 ரூபா. சாப்பாடு நல்லா இருக்கும் பாரு, கம்மியான ரேட்டு. எல்லாத்துக்குமே கூலிக்காரங்கள இருந்து எல்லாருக்குமே வந்து நல்லா சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கும். தினமும் நைட்டுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு தோசைக்கே பக்கா முடிஞ்சிடும், நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். விலைலாம் ரேட்டு கம்மி. 5 ரூபாய்க்கு இந்த காலத்தில் யார் இட்லி தராங்க? தரதே இல்லை. விலைவாசியில் இந்த இதை நல்லா சுத்தமாக இருக்குது, நல்லா டைஜீன் ஆகுது. இப்போ வயிற்றுல ப்ராப்ளம் வருது இல்லை. மட்டன் போட்டிக்காக எங்கெங்கேயோ வருவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சைடிஷ் நீங்கள் போட்டி, ஈரல், சிக்கனு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு பிளேட் வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நாங்கள் தினமும் அப்படி தான் சாப்பிட்டுருக்கோம். அக்கா கடை தான் ப்ரோ, வேறு சொல்ல வார்த்தையே இல்லை. பெரிய இட்லியாக தான் இருக்குது. இந்த இட்லியோட ரேட்டு வெறும் 5 ரூபா தானா. காரசாரமாக மதுரை ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒருத்தான இந்த தோசை பாருங்கள். இந்த தோசை வந்து 10 ரூபாய். எவ்வளோ பெரிய தோசை! இதே தோசை நம்ம வெளியே எப்படி வாங்கினா 40 ரூபா வரும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக. ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ எங்கே இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கையேந்தி பவன் கடை தான் நான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இங்கே வெறும் 5 ரூபாய்க்கு இட்லி, 10 ரூபாய்க்கு வந்து தோசை தராங்களா. அது மட்டும் இல்லாமல் கறிக்குழம்போட கொடுக்குறாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறேன். கரெக்டாக இந்த லொக்கேஷன் இருக்குன்னா, தாம்பரத்துல இருந்து வேளச்சேரி போற வழியில மகாலட்சுமி நகர் பக்கத்துல தான் இந்த கடை இருக்கு. பக்கத்துல வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை இருக்கு. அந்த பிரியாணி கடை ஒட்டியே தான் இந்த கடை இருக்கு. டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டா இருக்கு. சரி வாங்க, நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க உள்ள போலாம். டிஃபன் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடை வந்து கரெக்டா எந்த லொகேஷன்? கரெக்டா வந்து தாம்பரம் மகாலட்சுமி நகர்ல இருக்கு. நம்மகிட்ட இட்லி எவ்வளவு? 5 ரூபா தான் இட்லி. நாங்க 15 வருஷமா போடுறோம். அப்பல இருந்தே 5 ரூபா தான். வேற என்னென்ன இருக்கு நம்மகிட்ட? காலையில வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே இருக்கும். மதியானம் வந்து 50 ரூபா சாப்பாடு, எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முட்டை தொக்கோட வந்துடும். மீன் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். நைட் வந்து மட்டன் போட்டிக்காக எங்கெங்கயோ இருந்து வருவாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க. மட்டன் போட்டி, சிக்கன் ஈரல், மட்டன் ரத்தம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இட்லி இருக்கு, பூரி, தோசை அதேதான் எல்லாமே. அதோட பிரைசஸ்லாம் எவ்வளவு? இட்லி 5 ரூபா தான். பூரி வந்து ஒரு செட் 20, அதாவது 1 10 ரூபா. சப்பாத்தியும் அதே தான், 10 ரூபா தான் ஒரு சப்பாத்தி. தோசை அப்பல இருந்தே 10 ரூபா தான், இன்ன வரைக்கும் ஏத்தல. எல்லாமே இந்த சமையல் யார் பண்றாங்க? எல்லாமே அம்மா மட்டும்தான். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதோட நைட் 12 மணிக்கு தான் முடியும். மொத்த ஆர்டர் எது பண்றீங்க? ஆமா, நிறைய பண்ணிருக்கோம். மஞ்சள் நீராட்டுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாத்துமே வாங்கியிருக்காங்க. நோம்புக்கு எதுக்கு டிஸ்கவுண்ட் எது பண்ணி தரீங்க? ஆமா, இப்ப வந்து மொத்தமா வாங்குறப்ப கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னா, சிக்கன் சுக்கா அப்புறம் வந்து போட்டி தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 இட்லி, ஒரு தோசை வாங்கிருக்கோம். அப்படியே சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க. அப்படியே டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. பெரிய இட்லியா தான் இருக்கு. இந்த இட்லியோட ரேட்டு வெறும் 5 ரூபா தானா. சார் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கலரு ஒரு கரெக்ட் பேட்டி நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லா காரசாரமா நல்லா மதுரை ஸ்டைல வந்து பண்ணிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஒர்த்தான சிக்கன் கிரேவி தான் சொல்லலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கு வந்து இந்த கடை எப்படி தெரியும்னா, நான் கடைசியில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சொன்னாங்க, ஸோ இந்த கடை போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரேட்டும் கம்மியாக தான், சீப்பாக தான் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்ருக்கேன், ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து செரிமான பிரச்சனை எந்த பிரச்சனை கொடுக்குறதில்ல. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். வயிறாறு 4 இட்லி சாப்பிட்டப்ப வயிறாறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தேன்.
ஸோ அதே மாதிரி ஒர்த்தாக தான் இருக்கு. 5 ரூபாய்க்கு வந்து இட்லி கொடுக்குறேன் இந்த காலத்துல வந்து 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறது பெரிய விஷயம் தான். ஆனால் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த போட்டி சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மதியானம் வந்து ரைஸும் வித் முட்டையோட வெறும் 50 ரூபா. ஆனால் அன்லிமிட்டட் ரைஸ் தான், டேஸ்ட்டும் அதுவும் நல்லா இருக்குன்றாங்க. மீன் குழம்போட கொடுக்குறாங்க. இந்த தோசை பாருங்க, இந்த தோசை வந்து 10 ரூபாய். எவ்வளோ பெரிய தோசை! இதே தோசை நம்ம வெளியே போய் வாங்கினா 40 ரூபா வரும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா டேஸ்டாக தான் இருக்கு. போட்டி வந்து டேஸ்ட் பண்ணலாம். போட்டி பாருங்க, சூப்பரா வெங்காயம்லாம் போட்டு வதக்கிருக்காங்க. மொத்தமா போட்டியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. லைட்டா வந்து அவங்க மிளகு இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். நல்லா கொழுப்பா போட்டிருப்பாங்க போல, கொழுப்பு போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இறக்கிருக்கு. கொழுப்போட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்கு, சாப்பிடலாம். அடுத்தது சிக்கன் சுக்கா தான் டேஸ்ட் பண்ண போறோம். வரேன், சிக்கன் பீஸ்ல தாராளமா போட்டுருக்காங்க. சூப்பரா கிளீன் பண்ணி அந்த சிக்கன் கிரேவியை ஊற்றி நல்லா வெரைட்டி நல்லா சாப்பிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த பீஸ்ல வந்து எலும்பா இருக்கும் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து குட், நல்லா இருக்கு. நீ சாப்பிடலாம். கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நல்லா இல்லாம கொடுக்காம நல்லா டேஸ்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீட்டு பக்கம் வந்து சூப்பரா கொடுக்குறாங்க. மஸ்ட் ட்ரை பிளேஸ் நான் சொன்னேன். கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நம்ம அடுத்த ரவுண்டு இட்லியில போவோம். சூப்பரா கூட்டம் பாத்தீங்கன்னா அதை போது எவ்வளவு கூட்டம் நம்ம வராங்க போச்சலாம். வீட்டுக்கு தேவை 5 இட்லி 10 இட்லி வாங்கி போயிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற சாம்பார் வந்து சூப்பரா இருக்குமா, செம்ம டேஸ்டா இருக்குமா. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.